எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 10 ஆண்டுகளில் இந்தியா டிஜிட்டல் புரட்சியை நிகழ்த்தி உள்ளதாக சைப்ரஸில் நடைபெற்ற தொழிலதிபர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். சைப்ரஸ், கனடா நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக சைப்ரஸ் சென்ற அவர் அங்கு நடைபெற்ற தொழிலதிபர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். உலகம் முழுவதும் நடைபெறும் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியா 50% பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் டிஜிட்டல் புரட்சி ஏற்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், கடல்சார் மற்றும் துறைமுக மேம்பாட்டில் இந்தியாவின் கவனம் உள்ளதாக கூறினார். முன்னதாக மத்திய கிழக்கு நாடான சைப்ரஸுக்கு சென்ற பிரதமருக்கு அந்நாட்டு பிரதமர் நிக்கோலஸ் சிறப்பான வரவேற்பு அளித்தார். இருநாட்டு உறவுகள் மற்றும் தொழில் மேம்பாடு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் வான்வெளி மூடப்பட்டுள்ள நிலையில் அரேபியன் கடல் வழியாக பயணித்து ஆப்பிரிக்கா மார்க்கமாக பிரதமர் சைப்ரஸ் சென்றடைந்தார். டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார். 2 நாள் பயணமாக முதலமைச்சர் நேற்று சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்டு சென்றார். அங்கிருந்து காரில் தஞ்சை சென்ற முதலமைச்சர் கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை திறந்துவிட்டார். கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்லவும், குறுவை சாகுபடிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தங்கு தடையின்றி வழங்கவும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தஞ்சை ராமநாதன் ரவுண்டானாவில் இருந்து ரோட் ஷோ நடத்திய முதலமைச்சருக்கு திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது மக்கள் கொடுத்த மனுக்களையும் முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார். தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே கருணாநிதியின் 9 அடி உயர முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். தஞ்சையில் இன்று நடைபெறும் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் இல்ல திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைக்கிறார். பின்னர் சரபோஜி மன்னர் அரசு கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் 1.5 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். காதல் திருமண விவகாரத்தில் மணமகனின் தம்பியை கடத்திய புகாரில் கைது நடவடிக்கையை தவிர்க்க பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மணமகனின் 16 வயது தம்பி கடத்தப்பட்ட புகாரில் புரட்சி பாரதம் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தியின் தலையீடு இருந்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஜெகன்மூர்த்தியை போலீசார் கைது செய்ய சென்றபோது அவர் வீட்டிலிருந்து தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அவரை 2 நாட்களாக தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் முன் ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. உச்சகட்ட மோதலுக்கு பிறகு தந்தை ராமதாசிடம் மன்னிப்பு கேட்ட அன்புமணி தொண்டர்களுக்கு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். சமூக வலைதளங்களில் பதிவுகளை போட வேண்டாம் என்று பாமகவினரை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நமக்குள் எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்றும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ள அன்புமணி, அதற்காக கட்சியினர் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். முன்னதாக பூந்தமல்லியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசிய போது தமிழகத்தில் சமூக நீதி, வேலைவாய்ப்பு, விவசாயிகள், பெண்களின் நலன் என எந்த துறையிலும் வளர்ச்சி இல்லை என குற்றம் சாட்டினார். அனைத்து தரப்பினரும் அதிருப்தியில் இருப்பதாகவும், பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியே 2026இல் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறிய அன்புமணி, திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பட்டியலில்
பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை அரசு மீட்டுத்தர மறுப்பது ஏன் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். பஞ்சமி நிலத்தையும் விவசாயிகளின் அனுபவ நிலத்தையும் மீட்டு தர வேண்டும், ஏழைகளின் வீடுகளுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்றால் அவதூறு பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டா இல்லாத குடியிருப்புகளே தமிழகத்தில் இல்லை என்றால் அது திமுக அரசுக்குத்தானே பெருமை என்ற ஆதங்கத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளிப்படுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சிபிஎம் கடந்த சில நாட்களாக எழுப்பி வரும் பிரச்சினைகள் திமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளதாகவே கூறப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்போம் என கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் சார்ந்த பிரச்சினைகளில் திமுக அரசு மெத்தனமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. 16வது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அரசாணை இன்று பிறப்பிக்கப்படும் என அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, நாம் முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்த பணிகளில் 34 லட்சம் கணக்கீட்டாளர்கள், கண்காணிப்பாளர்கள், 1.3 லட்சம் பணியாளர்கள் டிஜிட்டல் சாதனங்களுடன் பணியாற்ற உள்ளதாக அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் நீண்ட வலியுறுத்தலுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்த இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நீலகிரியில் இன்றும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் 18 முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குந்தா, பந்தலூர், கூடலூர் ஆகிய தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சேகர் கம்முல்லா இயக்கத்தில் தனுஷுடன் நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா நடித்துள்ள குபேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. பல்வேறு கெட்டப்புகளில் வரும் தனுஷ் காதல், இமோஷன், சண்டை காட்சிகள் என்று ஒவ்வொரு காட்சியிலும் மிரட்டியிருப்பதாக ரசிகர்கள் கூறுகின்றனர். அவருக்கு போட்டியாக நாகார்ஜுனாவும் கலக்கியுள்ளாராம். தனுஷுக்கு மீண்டும் ஒரு தேசிய விருது உறுதி என்று டைலாக் அடிக்கிறார்கள் அவரது ரசிகர்கள். ஸ்பெயினில் கார் ரேஸ் பயிற்சியை நிறைவு செய்த அஜித்குமார் அண்மையில் சென்னை திரும்பினார். இந்நிலையில் ஷாலினியுடன் கோட் சூட் அணிந்தபடி அவர் ஜோடியாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. வழக்கமாக சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்பில் காணப்படும் அஜித் வீடியோவில் கருத்த முடியுடன் காணப்படுகிறார். இதனை பார்க்கும் ரசிகர்கள் அஜித் இளமையாக இருக்கிறார் என கமெண்ட் செய்கின்றனர். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.